கர்த்தருடைய பெரிதான கிருபையினால தேவனை கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க கர்த்தர் எனக்கு கிருபை தந்ததுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளையிலையும் நம்ம யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், ஆனால் நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்னு சொல்லி யோவானில் போட்டிருக்க 16ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை போட்டிருக்கு. ஆனாலும் உங்கள் துக்கம் எப்படி மாறுமா, சந்தோஷமாய் மாறும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவர் சொல்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் அது அதிசயம்தான். அவர் சொன்ன வார்த்தை வந்து லேஸ்பட்ட வார்த்தை இல்லை. பழைய ஏற்பாடுகளை பார்த்தாலும் சரி தான், புதிய ஏற்பாடுகளை பார்த்தாலும் சரி தான், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய துக்கத்தையும் மாற்றுறதுக்கு ஏசப்பா அங்கங்கே வருவாங்க. நிறையா பைபிளில் பார்த்தோம்னா 12 வருடம் பெரும்பாடுற ஸ்திரியே இருக்கிற பகுதிக்கு என்ன செஞ்சாங்க, ஏசப்பா வந்தாங்க. அவங்களுக்கு பெரும்பாலும் அந்த ஸ்திரீக்கு தெரிவது ஏதோ ஆண்டவர் அந்த நாளிலேருந்து மகளுக்கு சுகம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பி இருந்தாங்க. அவர் என்னைக்கு விடுதலை கொடுக்கணும் வைக்கிறாரோ அன்னைக்கு கண்டிப்பாக விடுதலை கொடுத்துருவார் ஆண்டவர். அப்போ அந்த ஸ்திரீ அன்னைக்கு அனுப்பிச்சிருந்தாங்க, விடுதலை பெற்றாங்க. அவங்க அழுது புலம்புனாங்க, டாக்டராக போனாங்க. அப்போ அவங்க டாக்டர் மார்க் 5ஆம் அதிகாரத்தில் இருக்குது, 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் அழுது அவங்க வந்து அதுக்கு விடுதலை இல்லையேன்னு சொல்லி இருக்கிற எல்லா பணத்தையும் அவங்க செலவழிச்சு அவங்களுக்கு என்ன இல்லை, சுகம் இல்லை. அதனால் ஏசு வாரார் தெரிஞ்ச உடனே அந்த இடத்துல வந்து அவர் வஸ்திரத்தை தொட்ட உடனே ஏசப்போட வல்லம் இருந்துச்சு அவங்க மேலே இறங்கினது. அப்போ கத்துடைய வல்லம் இறங்கினோடனே அவங்க பெரும்பாலும் அந்த வியாதியிலேருந்து என்ன செஞ்சுட்டாங்க, சுகமாயிட்டாங்க. அவங்க எத்தனையோ 12 வருஷம் இந்த வியாதி இருந்துச்சு. 12 வருஷமும் இந்த டாக்டர்கிட்ட அவங்க செலவழிக்காத இதே இருக்காது. ரொம்ப செலவழிச்சிட்டாங்க. வயிற்றுலாம் அவ்வளோ பணத்தையும் செலவழிச்சிட்டாங்க. அதனால் பாருங்கள், அவங்களுக்கு ஏசப்பட்டு வரும்போது தான் ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரு. அந்த சுகத்தை வந்து அவங்க பெற்றுக்கொண்டாங்க. 38 வருடமும் அவங்க அந்த அவங்களுடைய அழுகெல்லாம் மாறிட்டு, அவங்களுடைய புலம்பல், அவங்க அழுது எல்லா காரியத்தையும் ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு. விடுதலை கொடுத்து அவங்க சந்தோஷப்படுத்திட்டாங்க. 38 வருடமாக திமிர்வாதத்தில் இருந்தவன் பெதஸ்தா குளத்தில் அவங்க கரையில் என்ன செஞ்சான், படுத்து கிடந்தான். படுத்து கிடக்கும் போது அங்கே நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்க, அங்கே நிறைய வியாதிஸ்தர்கள் இருப்பாங்க. அங்கே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, காலையிலேயே திடீர்னு என்னைக்காக வந்து காலையிலேயே தூதன் வந்து அந்த தண்ணியை கலக்க வரோம். கலக்கிட்டாருன்னா அந்த நேரம் ஃபஸ்ட்டு இறங்குறவங்களுக்கு அந்த பெதஸ்தா குளத்தில் அவங்க சுகமாயிருவாங்க, வியாதியிலேருந்து அவங்க சுகமாயிருவாங்களாம். அப்படி தான் எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த தேவ தூதன் வந்து கலக்கிற நேரம் வந்து டக்குன்னு யாராவது ஒரு ஆள் இறங்கிடுவாங்களாம், இறங்கி சுகத்தை பெற்றுக்கொள்வாங்களாம். ஆனால் 38 வருடமும் அந்த இடத்துல கரையிலே படுத்து இருந்தது. எந்திரிச்சு போய் அந்த இதில் இறங்க முடியாதபடி அவங்க போட்டி போட்டு தானே இருப்பாங்க. அநேக வியாதிஸ் வந்து வந்து போட்டி போட்டு தானே இருப்பாங்க. அவர் சொல்ல, ஆனால் ஏசப்பா அவங்கள தேடி வந்தாங்க. 38 வருடமாக அழுதுகிட்டே இருந்த அந்த மகனை தேடி திமிர்வாதத்தால், அவங்க திமிர்வாதம் எந்திரிச்சிக்கவே முடியாது. அப்படி பயங்கரமான பிரச்சனைகள் இருந்த மகனுடைய அழுகையே கர்த்தர் மாற்றினார். அவங்களுடைய புலம்பலை கர்த்தர் மாற்றினார். அவர் சொன்னதா துக்கத்தை சந்தோஷமாக மாற்றிட்டாரு. அவர் சொல்லிவிட்டது எங்கிட்ட உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நடன சொன்னார். அது மாத்திரம் இனி நீ பாவம் செய்யாத அப்படின்னு சொன்னார். அதனால் அவங்க அந்த காரியத்தில் அவங்க விடுதலை ஆகுறாங்க. அவங்க இனிமேல் எங்கிட்ட அந்த 38 வருடமும் அவன் படுத்துக்கிட்டு அநேக பாடங்களை கற்பிச்சிருவான். அவன் அநேக பாடங்களை கற்றுக்கொண்டிருப்பான். கற்றுக்கொண்டு வந்து ஆண்டவர் வியாதியில் சுகமாகின உடனே அவன் நிறைய காரியத்திலேருந்து ஒரு பெரிய மாற்றத்தை அவன்கிட்ட பார்த்துருக்கான். அவனுடைய துக்கத்தை கர்த்தர் எடுத்துட்டாருன்னா சந்தோஷமாக கர்த்தர் மாற்றிட்டாரு. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகிற வீடு அவருடைய பிள்ளையோட 12 வயது மகள் இறந்துட்டான். அங்கே அழுதுகிட்டே கிடந்தாங்க எல்லோரும். அந்த இடத்துல போய் என்ன செஞ்சாங்க, ஏசப்பா போனாங்க. அந்த இடத்துல வந்து வீடு வந்து கூப்பிடுற ஜெபாலய தலைவனுடைய மகள் இதுன்னு அவர் வந்து ஆண்டவர் கூப்பிட்றாரு. அந்த இடத்துல வர்றாங்க. வரும்போது அந்த 12 வருஷம் வியாதியத்தில் இந்த பெரும்பாடு ஸ்திரீ வந்து வியாதி சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன். அதுக்குள்ள அந்த 12 வயசுக்குள்ளே அழுது இறந்துட்டுன்னு சொல்லி கேள்விப்படுறாங்க. ஆனாலும் இருந்துச்சுதாங்க அவர் நினச்சிங்க, ஆண்டவர் நீங்கள் தொந்தரவு பண்ணாதீங்க, உங்கள் மகன் இறந்துச்சான்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுவார், அவன் நித்திரையாக தான் இருக்கிற, அவன் மறிக்கலை அப்படின்னு சொல்லி வந்து ஆண்டவர் வந்து அந்த எதிரியுடைய மகளுக்கு என்ன செய்வார், சுகத்தை கொடுத்து எழுப்பிடுவார், உயிரோடு எழுப்பி அவங்களுடைய கண்ணீரை தொடச்சிடுவார். அதனால் நீங்கள் கண்ணீரோடு இருந்தீங்க, வேதனையோடு இருக்கீங்க, பாரத்தோடு இருக்கீங்க, நமக்கு என்றைக்கு இதில் விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்தீங்கன்னா
ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வருஷத்தை வச்சிருக்கிறாரு. எங்கன்னா 12 வருடம், பெரும்பாடு 12 வருஷம் வச்சிருந்தாரு. 38 வருஷத்துக்கு மேலே 38 வருஷம் வச்சிருந்தாரு. நிறைய பேத்துக்கு ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா 25 வருஷம், யோசேப்பு பார்த்தீங்கன்னா 13 வருஷம், அப்படி நிறைய வருஷங்களை ஆண்டவர் வச்சிருப்பாரு. அந்தந்த வருஷத்துல அந்த விடுதலை கொடுக்குறாரு. நிறைய காரியங்கள் நிறைய பேத்துக்கு அது அப்படிதான் விடுதலை கிடைக்குது. அப்போ பாருங்க, லாசரு மரித்து போயிட்டான்னு சொல்லி ஏசப்பட்ட போவாங்க. அங்கே போனால் அந்த இடத்துல ஏசப்பட்ட கிராமத்துக்குள்ளேருந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க இடத்துல தங்கிட்டாங்க. தங்கினோன்னே இந்த லாசரு மரித்து போயிடுறாரு. மரித்து போனோடனே அவன் சொல்கிறாரு, சகோதரன் மரிச்சிட்டானேங்க, இல்லை அவன் நித்திரையாக இருக்கிறான், வர்றேன், கர்த்தர் நாம மையம் பண்ணுறதுக்காக இந்த காரியம் அப்படின்னு சொல்லி வந்து மரித்து இருக்கவனும் பார்க்க வருவார். அப்போ அவனை வந்து கல்லறையில் வச்சுட்டாங்க. அவன் கல்லறையில் வச்சுட்டு மரியாதை அழுகிறா, பாதத்தில் விழுந்து அழுகிறா. அவளுடைய அழுகையை ஆண்டவர் மாற்றினார். அவருடைய அழுக மெய்யாகவே மெய்யாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், உலகம் நீங்கள் புலம்பி தவிப்பீர்கள், உலகம் சந்தோஷப்படும், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும். அப்படின்னு நீங்கள் அழுது குழந்தைங்க எங்களுக்கு துக்கம் சந்தோஷம் மாறும்னு சொன்ன மாதிரி ஆண்டவர் வந்து அந்த இடத்துல இறங்கி அந்த இடத்துல லாசரை உயிரோடு எழுப்பி கையில் கொடுக்குறாரு. அப்படின்னு வேதத்தில் பார்த்தீங்கன்னா அழுகையோடு இருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் எழுச்சிறாரு, கண்ணீரை துடைச்சி ஆண்டவர் எழுச்சிறாரு, அவங்க துக்கத்தெல்லாம் சந்தோஷம் மாற்றுறாரு. அதனால் நீங்கள் எந்த காரியத்திலையும் துக்கப்பட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு நன்மைக்காக தான் ஆண்டவர் மாற்றுவாரே தவிர அவர் யாரையும் கொடுமைப்படுத்துகிற தேவன் அல்ல. எந்த காரியமானாலும் அவருடைய பிள்ளைகள் இருந்த நிலைமைக்கு வைக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். அந்த இருந்த நிலைமையிலேருந்து ஒரு மேன்மைக்கு கொண்டு போகிறதுக்கு